எஸ்ஆர்எம் ஹாஸ்டல் டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரோட் டு பெட்டர் கேட்கல. இன்னைக்கு 4:27. இன்னைக்கு பெட்ல இருந்து எந்திரிக்க ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்புறம் அறக்க பறக்க எந்திரிச்சு சாப்பிட்டு லேட்டா தான் இன்னைக்கு கிளாஸுக்கு போனோம். கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில கரண்ட் வேற போயிடுச்சு. அப்புறம் லஞ்சுக்கு போயாச்சு. போயிட்டு லஞ்சே சாப்பிட்டு வெயிலுக்கு என்னமா ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டேன். ஹாஸ்டலுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஹாஸ்டல்னால அதுக்கான டின்னர் டோக்கனை வாங்கியாச்சு. ஈவினிங் ரெடி ஆகி கிரவுண்டுக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு தரமா இன்னைக்கு புல்லிருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வாரம் நமக்கு மேட்ச் இருந்தனால கொஞ்சம் ஃபோக்கஸ்டா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பண்ணேன். டே 1 ப்ராக்டிஸ் வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு ப்ராக்டிஸ் ஆடுறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. டெய்லி ரெகுலரா கன்சிஸ்டன்டா ப்ராக்டிஸ் பண்ண எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுறேங்கிறத என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, பார்க்கவும் முடியுது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல கஷ்டப்பட்டு டிசிப்ளின்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த விஷயம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். இதான் என் லைஃப்ல லாஸ்ட் ஹாஸ்டல் டே. போன வருஷமே நரகத்தை காட்டிட்டாங்க. இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வெளியே வந்து பார்த்தா நான்வெஜ்ஜுக்கு சரியான கூட்டம். அந்த பயத்தோட போய் வெஜ்ஜில் கூட்டம் இருக்குமான்னு பார்த்தேன். கடவுள் புண்ணியத்துல கூட்டம் இல்லை. அதனால நல்லா ஃப்ரீயா பொறுமையா உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டு இன்னைக்கு என் டே இப்படிதான் முடிச்சேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.